நம்ம கடற்கரையில மீன் வாங்குறக்காண்டி போயிருந்தோம். அவ்வளவு மீன்களுமே வித்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மீன் கடிப்பட்ட மீன்களை வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதையும் கொஞ்சம் கொஞ்சம் செத்திக்கொண்டு தான் இருக்கும். 500 ரூபா 600 சொல்லி அதிகமா வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதோட பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்ச போட்டு இங்க வந்து கடற்கரையில எக்கச்சக்கமான போட்டு கிடைக்க தெரிஞ்ச ஆளுக்கு நம்ம நிறைய பேரை சம்பாதிச்சு வச்சிருக்கோம். அதனால வந்து அப்படியே வந்தாங்க கடற்கரைக்கு. அப்படியே நம்ம வந்து நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் உட்காந்துருக்காங்க பாருங்க, ஊதா கலர் சட்டை போட்டு. அதே மாதிரி ஒரு மஞ்சள் கலர் பில்லின் போட்டு அந்த உட்காந்துருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் ஊதா கலர் சட்டை போட்டிருக்க வந்து கறிக்கு வீட்டு கறிக்கு எடுத்து வச்சிருந்த மீனை வந்து ஏன்ட்ட வந்து சும்மா கொடுத்துட்டாங்க. நீங்க கொண்டு போங்க ப்ரோ, கள்ளக்குறிச்சிக்கு போறேங்க. அவங்களோட சொல்ல மாதிரிட்டேன். இன்னைக்கு வந்து நான் கள்ளக்குறிச்சிக்கு போயிருவேன். நம்ம ஃப்ரெண்ட் ஊர்ல பொங்கல் செலிப்ரேஷனுக்கு போறேன். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கலுங்க எல்லாத்துக்குமே. அதே மாதிரி இப்போ அந்த கொஞ்சம் மீனுமே நான் விலை மீன் தந்தான், அதையும் வெட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அது காணாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த அண்ணனும் அவங்களுக்குள்ள கறி மீன் கொஞ்சம் வச்சிருக்கப்பா, அதையும் நீ கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதை தாங்க நம்ம எடுத்துட்டு போறோம். சரி, நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுத்துக்கோங்க. சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போலாங்க. இப்போ நம்ம நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. தூண்டி தொழிலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து அவ்வளோ மீனுமே வித்துட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் ப்ரோ நான் அவங்கள்ட்ட வந்து கறிக்கு மீன் வச்சிருந்தீங்களா, வீட்டு கறிக்கா வச்சிருந்தீங்க சொல்லுங்க. நீ சொல்லுங்க ப்ரோ. அப்புறம் வந்து பேச முடியல அவங்களால. இப்போ வந்து அவங்க வீட்டு கறிக்கு வச்சிருந்ததை நான் கேட்டோன்னே அவங்க வந்து எனக்கு தந்துட்டாங்க. அதே மாதிரி இவங்களும் வீட்டு கறிக்கு அதில் வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து எடுத்து அறியல அப்படியே அதை நீங்க வந்து எடுத்திருந்தீங்கன்னா அப்படியே. இப்போ வந்து அவங்க கறிக்காண்டி மீன் வந்து அதில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ அதை தான் எனக்கு இவனோட இந்த பையனோட எனக்கு மீன் கறி வீட்டுக்கு கொண்டு போகிற மீன் கறியை வந்து எனக்கு கையில் கொடுத்துட்டாங்க பாருங்க. இதுவே நிறைய இருக்கு. ஆனாலுமே இது வந்து நம்மளுக்கு காணாதுங்க. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப பெரிய குடும்பம் அவங்க வந்து. அதனால நம்மளுக்கு காணாது. எக்ஸ்ட்ரா மீன் வாங்கிட்டு போடலான்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அந்த இதுலேயும் கொஞ்சம் மீன் கிடக்குங்க, விலை மீன் தாங்க. இதே மாதிரி அதோட நிறைய கொடுத்தேன். இதோட அப்பவே நிறைய கொடுத்தான் இவனோட வீட்டு கறிக்குள்ளதான். இப்போ இதுவும் செஞ்சுச்சுன்னா கூட கொஞ்சம் ஆயிருங்க. எடுத்து போடுங்க ப்ரோ. இப்போ மீன் வந்து முக்கா பையா ஆயிட்டுங்க. நிறைய மீன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. அவங்கள்ட்டையும் சொல்லிட்டு போயிரும் ப்ரோ. உங்க மீனையும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. இப்போ வந்து அவங்க தூண்டிக்குள்ள வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போதான் கடலுக்கு போயிட்டு வந்து இதை ஃபுல்லாக அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுக்கி வச்சாதான் நாளைக்கு வந்து தொழில் போக முடியும். நாளைக்கு விடியகாலமே பெரியல ப்ரோ. நைட்டே பெரியங்கண்ணே. நைட் எத்தனை மணிக்கு போய் 10 மணிக்கா? விடியகாலம் 3 மணிக்கு போவீங்கண்ணே. விடியகாலம் 3 மணிக்கே போகணுங்க. அதனால இப்பவுமே அவங்களுடைய தொழிலுக்குள்ள பொருட்களை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய தூண்டி வந்து அத்தத்து போயிருக்கும், பார்ல கொழுவி. அதனால அதே மாதிரி நிறைய மீன் வந்து பல்லு வந்து ஷார்ப்பாக இருக்கும். அதே மாதிரி தூண்டியே கட் பண்ணிட்டு போயிருங்க. அதனால இப்போ அவ்வளோ தூண்டியுமே சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்குள்ளே வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு நேரம் தூண்டிக்கு போன போட்டு வந்து இந்த இதில் கிடக்கு பாருங்க. இதில் ஒரு நேரம் நான் தூண்டிக்கு போயிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாமே கடல் அஞ்சாலா பாம்புகளாக தாங்க வந்துச்சு. இந்த இருக்கு பாருங்க, நடுவில் ஒரு போட்டோ மாதிரி போட்டுருக்கு பாருங்க, ஜாக் ஸ்பேரோ. இதில் தான் நம்ம போனோங்க. அப்பவுமே நம்ம இவங்கள்ட்ட தான் மீனை வெட்ட கொடுத்தோம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மீன் அவங்க தந்த மீனை இப்போ இவங்கள்ட்டே நம்ம வெட்ட கொடுக்க போறாங்க. அப்பதான் வெட்டினோட கொஞ்சம் கம்மியான மீன் தானே. இப்ப அண்ணன் வந்து கிளாத்தி மீனை வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல ஒரு இன்பமான டேஸ்டா இருக்குங்க. இப்ப அதே மாதிரி நிறைய பேர் இங்க உட்காந்து மீன் வெட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் வெட்ட கொடுத்த மீனுக்கு வந்து அவங்க வந்து 60 ரூபா வாங்கினாங்க. இது வந்து கம்மியா தான் இருக்கு. இதுக்கு வந்து கம்மியா தாங்க வாங்குவாங்க. இப்ப ஏழை கடைக்காரில் நம்மளுக்கு மீன் எல்லாமே ஏழை முடிஞ்சு போச்சுங்க. காலையிலே வந்திருந்தோம் அப்படின்னா பை நிறைய மீனை வாங்கிட்டு போயிருக்கலாம். இப்போ நம்மளுக்குள்ள மீனை தாங்க வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து வெலை மீன், வேற லெவல்ல சுவையா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு வந்து அப்படி நாக்கில் எச்சு வரும், அந்த மாதிரி இருக்கும். குழம்பு வச்சாலும் சரிதான், பொரிச்சாலும் சரிதான், இன்பமான ஒரு டேஸ்ட்டை தரக்கூடிய மீனுங்க இது வந்து. பாருங்க எந்த அளவுக்கு வெட்டுறாங்க பாருங்க. இப்போ இந்த பாக்ஸ் நிறைய நம்ம கொண்டு வந்த மீனை வாங்கின மீனை எல்லாத்தையுமே உள்ள ஃபுல்லா வெட்டி ஐஸ் போட்டு நம்ம அடிச்சு உள்ள வச்சுட்டோம், பேக்கிங் பண்ணியாச்சு. அதே மாதிரி ராலும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ராலு ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி உள்ள வச்சிருக்கேன். ஆனால் மீனுக்கு ஐஸு தாங்க கம்மியா போட்டிருக்கேன். மீன் ஃபுல்லா பெட்டி நிறைய மீனாக தான் இருக்கு. ஐஸு தான் கொஞ்சோண்டு போடுற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா மீன் நிறைய போட்டிருக்கோம், ஐஸு கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். அவ்வளோத்துக்குள்ள இந்த பெட்டி தாங்குமான்னு தெரியல. எப்படி நான் இப்போ ஏறினேன் அப்படின்னு பஸ் ஏற போனேன் அப்படின்னா ஒரு நைட்டு 10 மணிக்குள்ள தாங்க அந்த ஊருக்கே போய் சேருவோம். அது வரைக்கும் அந்த ஐஸ் தாங்குமா என்னன்னு கொஞ்சம் தெரியலங்க. ஆனா நம்ம மீனை குடலை ஃபுல்லா வெட்டி கிளீன் பண்ணி சுத்தமா இருக்கிறதுனால வந்து தாங்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு.
சரிங்க, அப்படி நம்ம கொண்டு போய் அங்கே போய் நான் ஓப்பன் பண்ணுறேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி வாங்க, அப்படி நம்ம போகலாங்க, ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பஸ்ஸில் ஏறி. நம்ம புது பஸ் ஸ்டாண்டு போகிறக்காண்டி மினி பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் வந்த மாதிரியே இல்லை. பெரியல சொல்லுங்க, எவ்வளோ நேரம் ஆச்சு நீங்கள் வந்து? 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மினி பஸ்ஸுக்கு. நான் இப்போ தான் வந்தேன். இப்போ பாருங்க, ஐஸோட மீன்லாம் இருக்குது. அது வந்து ரொம்ப நேரம் தாங்காது. பஸ்ஸு சரச்சரன்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம கிட்டுன்னு ஏறி போயிடலான்னு பார்த்தா வரமாட்டேங்குது. அதோட தான் பசங்களுக்கு ஃபோன் அடித்தேன். இப்போ வாரன் இருக்காங்க, பைக்கில் வாரன் இருக்காங்க. அப்படி நேரம் அவளை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுருவாங்க, புது பஸ் ஸ்டாண்டில். சரிங்க, எப்படி போக போகிறோன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஆன்லைன் ஃபைலையும் காணோம். இப்போ தான் ஃபோன் அடிச்சுங்க, இனிமேல் தான் வருவானுவ. இப்போ மதுரை பஸ்ஸில் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். டீ பிரேக்குக்காண்டி நிப்பாட்டினாங்க. அப்படி டீயை குடித்தோம். ஒரு ஆளுக்காண்டி பஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அதே மாதிரி ஒரு ஆள் வரல, ஆனால் ஒரு ஆள் மிஸ் ஆகும். ஒரு ஆள் வர்றக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. வந்ததுக்கப்புறம் அப்படியே மதுரையில் போய் சேஃபாக ஆகிட்டு சாப்பிடணுங்க. வயிறு வர பசிக்காக இருக்குது. மணி ஒரு 2:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. கள்ளக்குறிச்சி போகிறதுக்கு எப்படியும் 10 மணிக்கிட்ட ஆயிருங்க எப்படியும். இப்போ மதுரையிலேருந்து நம்ம திருச்சி பஸ்ஸுக்கு ஏறிட்டோம். திருச்சி பஸ்ஸில் இருந்து தான் நம்ம கள்ளக்குறிச்சிக்கு போக போகிறோம். இப்போ வந்து லஞ்சு பிரேக்காண்டி நிப்பாட்டியிருக்காங்க. அப்படியே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்க வேண்டியிருக்கு. ஒரு வாட்டர் பாட்டில் தூத்துக்குடியிலேருந்து வாங்கிட்டு வந்தது மதுரையில் வச்சே காலி ஆகிட்டுங்க. வர வழியிலே காலி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு தான் போகணும். எப்படி போக போகிறது தெரியல. மணி வேறு இப்போ கரெக்டாக 5:30 ஆகிட்டுங்க. எப்படியும் போகிறதுக்குள்ளே ஒரு 10 மணி கண்டிப்பாக ஆயிரும். இப்போ நான் திருச்சியில் இருக்கேன். திருச்சியிலேருந்து பஸ் ஏறி இருக்கேன். சென்னை போகிற பஸ்ஸு. விழுப்புரத்துக்கு முன்னாடியே வேப்பூருங்கிற ஒரு ஊரில் தான் நம்ம நண்பன் இருக்கான். இப்போ அவனை பார்க்கறக்காண்டி போய்கிட்டு இருக்கோங்க. கரெக்டாக 10 மணிக்கு பஸ் ஏறினேன். இப்போ மணி வந்து 7 மணி ஆயிடுச்சிங்க. பார்த்துங்க எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம கொண்டு வந்த மீன் வந்து இப்படி உள்ளே வச்சுருக்காங்க, கீழே வச்சுருக்கேன். அதுவும் ஐஸ் கம்மியாக தான் போட்டு வந்தேன். ஐஸ் அடிக்கிறதெல்லாம் அந்த வீடியோலாம் காட்டலை. எப்படி இருக்குமோ தெரியல. வீட்டில் போய் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க அந்த மீனை வந்து. டேப்பை வச்சு வரைஞ்சிட்டேன். மீன் எப்படி இருக்குன்னு தெரியல. பிரிச்சு பார்த்தாதான் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனா ஐஸ் கூலிங் இருக்கதான் செய்யுது. சும்மா சுத்தி எடுங்க டேப்பை. இதான் நம்மளுடைய நண்பன் கிருஷ்ணா பாய். அவரோட தம்பி தான் படுத்து தூங்கி கிடக்கிற பாருங்க சில்லுன்னு. நீங்க தான் பொங்கல் வைக்கீங்க நாளைக்கு. கத்தி இருந்தா வெட்ட வேண்டியதானே. அதை கத்தி வச்சு அழகா எடுத்துடலாம். ஒரு வழியா அன்பாக்ஸ் ஆயிடுச்சிங்க. அவ்வளோ ஒரு டேப்பே காலி பண்ணியிருக்கேன் இந்த மீனை ஐஸ் அடிக்கிறக்காண்டி. ஐயோ தண்ணியா இருக்கேன்னு. கூலிங் இருக்கா? ஐஸ் கட்டி இருக்கா? பரவாயில்லையே. 400 கிலோமீட்டர் வந்திருக்கேன். 400 கிலோமீட்டர் ஒரு 4 ஃபுல்லா டிராவல் பண்ணி வந்திருக்கேன். காலைல 10 மணிக்கு வந்தது. இது வந்து நம்ம தான் சொராட்டின்னு சொல்லுவாங்க. இறால். இது இறால். இதுதான் இறால். இதுல வந்து ஒரு கிண்ணம் எடுங்க, ஒரு பேஷனேஷன் எடுங்க, எடுத்து வச்சு விட்டுணும். இன்னும் கிடையாது, நல்லா தான் இருக்கும். மீன் எடுத்துக்கிறேன். வெட்டின மீன் கட்டியா இருக்கு. இந்த மீன்லாம் சூப்பராக இருக்குடா. மீன் கொஞ்சம் கூட கிடையாது. இது நல்லா இருக்குது இல்லையா? நல்லா ஜில் இருக்குது இல்லையா? கூலிங்கா இருக்கும் நல்லா. ஆனா வெளியே ஒரு சொட்டு கூட கூலிங் தெரிய மாட்டேன்ட்டு. ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். அதே மணிக்கு இப்போ நேரத்து கொண்டு வந்த மீனை வந்து சேஃபாக பிரித்து பார்த்தோம். அப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி ஐஸுமே அப்படியே இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மீனை வந்து கிருஷ்ணாயோட அப்பாவும் அவங்க தம்பியும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்குவாடுமே அங்கே தாங்க இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோங்க. அந்த பம்பு செட்டில் வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க வயலை பாருங்க. இது எல்லாமே அவங்களுடைய வயல் தாங்க. எங்க மீன் வேலை முடிஞ்சா ராளப்பெல்லாம் அடிச்சிட்டாங்களா? சொன்ன மாதிரி தெளிவா எடுத்துட்டாங்களே. சரிங்க, இந்த வீடியோ இந்த இடத்துல இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டிப்பா போட்டுக்கிட்டே இருக்கேன். நான் கிராமத்துல இருக்கேன். உங்களுக்கு கிராமத்துல எந்த மாதிரி வீடியோ போடணுமோ அதை வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வீடியோ போட முடியும். நம்ம வர்ற பொங்கலுக்கு வேற வெயிட்டா வீடியோ போடுறேன். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கலுங்க எல்லாத்துக்கும் அதே மணிக்கு. சரிங்க, இந்த வீடியோ இந்த இடத்துல இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்குள்ள புதுசாக வந்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ஆள் கொடுத்துக்கோங்க. சரிங்க, இந்த வீடியோ இந்த இடத்துல இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க.